நம்ம ஆன் பண்ணல, இவங்க ஆன் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் என்ன காமெடின்னா, ஃபோன் டோன் இவங்களுது, ஃபோன் இன்னொருத்தவங்களுது. லவ் யூ சொல்ல போகிறாங்க. என்ன ரிப்ளை வருதுன்னு பார்ப்போம். ஹலோ ஏங்க, லவ் யூ. லவ் யூங்க. சரி, என்னவா இருக்கட்டும், நான் லவ் யூ சொல்றேன். தேங்க்யூ. ஓகே. ஆனா லவ் யூவே மிரட்டி சொன்னது எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே இவங்க தான். லவ் யூவே இவ்வளவு மிரட்டலா சொல்ல முடியுமா அப்படின்னா அது இவங்களால மட்டும் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். சோ ப்ராபபிலி உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? கேட்டது தானே சவுண்டு. ஓகே, இல்லைனாலும் லவ் யூ தான் நான் வைக்கிறேன். அதாவது லவ் யூ வந்து டெரராகவும் சொல்ல முடியும், அதை வந்து சாஃப்டாகவும் சொல்ல முடியும்னு 2 வேரியேஷன்ல காமிச்சிட்டாங்க இவங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டை பார்ப்போம். ரெடியா? ரெடியாக இருக்காராமா. ஏன் வந்து வந்துட்டீங்களா? இல்லை, இன்ஃபார்ம் இல்லை. என்ன மேட்டர்னா, இது வரைக்கும் கல்யாணம் ஆனவங்களை பார்த்தோம், இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை பார்க்குறோம். யாருக்கு லவ் யூ சொல்ல போகிறீங்க? க்ளோஸ் ஃப்ரெண்டு. க்ளோஸ் ஃப்ரெண்டு? க்ளோஸ் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டா? ஸ்கூல் மேட். லவ் பண்ணுற பொண்ணு இல்லையா? பையனா? பையனுக்கு லவ் யூ சொல்ல போறீங்களா? இல்ல இல்ல, ஓகே. இல்ல இல்ல, பையனுக்கு பதறிடுச்சு எனக்கு. ஏங்க அவருக்கு ஆள் உண்மையிலே ஆள் இல்லையா? சரி இருங்க, இது என்ன கேட்டு வச்சுட்டானே தெரியல. உண்மையிலே ஆள் இல்லையாங்க? இல்ல. நீங்களும் ஏன் ராசியா இருப்பீங்க? மிதுன ராசியா? மகரம். மகரம். எனக்கெல்லாம் ஆள் இல்லையே. எனக்கும் இல்லை. ஆமா, சரி சரி, இப்ப பண்ணுங்க, பையனுக்கே பண்ணுங்க, என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஆனா வித்தியாசமா இருக்குங்க, இது ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. ஹலோ டேய் மச்சான். ஹலோ, சொல்லு மச்சான். ஐ லவ் யூ டா. லவ் யூ டூ மச்சான். என்ன மச்சான் திடீர்னு? சும்மாடா. எங்க இருக்க? இந்த வீட்டுக்கிட்ட தான். சரி சரி, என்ன பிளானு? அதான் பீர் கீரை போடுவோமா? டேய் டேய் டேய், இன்னொரு நாள் வச்சுக்கலாம்டா. சரி மச்சான். ஓகேடா, பாய்டா. லவ் யூ டா, லவ் யூ டா. பாய் மச்சான். ஆனா ஒரு பொண்ணும் பையனும் கூட இப்படி லவ் யூ சொல்லி லவ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு பையனும் இவ்வளவு அழகா லவ் பண்றத நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்ங்க.